டெல்லிக்கு போறீங்க, ஓகே. அதுக்காக நைட் போகணுமா? இருட்டுல போலீஸ் பயப்படுறியா? ஆமா, ஜோக் அடிக்கிறது நினைப்பா. 4 நாள் ஜாலியா இருந்துட்டு நிதானமா வாங்க. பொருள் போனா எப்போ வருவான்னு ஏங்கிட்டு இருக்கிற பொண்டாட்டியை பார்த்துக்கிறேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். நீ என்னடான்னா 4 நாள் கழிச்சு வர சொல்ற? நீ புது பொண்டாட்டி மாதிரி இருக்கலாமா? பொண்டாட்டி பேர அதுக்கு இல்லைங்க, நம்ம புது வீட்டை டெக்கரேட் பண்ண போறேன். அங்க நீங்க இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு வேலையும் ஓடாதுங்க. ஆமா, நம்ம மாடி ஹால்ல என்ன பண்ணலாம்? நீ பார்த்து எது வேணாலும் செய். ஆனா பெட்ரூம் மட்டும் பியூட்டிஃபுல்லா டெக்கரேட் பண்ணி வை. ஏன்னா வேகத்தோட போறேன், அதே வேகத்தோட வந்துருவேன். தேவி, கல்யாணத்துக்கு அப்புறம் இப்பதான் நம்ம பிரியறோம்ல. ஆனா பிரியறதுல கூட ஒரு த்ரில் இருக்கு. இதுல எல்லாம் என்னங்க த்ரில்? நீங்க சொல்றத பார்த்தா அங்கேயே செட்டில் ஆயிடுங்க போல இருக்கே. திரும்பி வருவீங்களா இல்லையா? என்ன நீ நம்ப மாட்டேங்கிற? இன்னைக்கு தேதி 1, 2ஆம் தேதி காலையில நான் இங்க இருப்பேன். தேவி, நான் வரும்போது உனக்கு ஏராளமான கிசஸ் கொண்டு வரேன். ஆமா, அதை தவிர உனக்கு வேற என்ன வேணும்? தேவி, தேவி, என்ன என்னாச்சு உனக்கு? நாளைக்கு எங்க அக்காவோட பிறந்த நாள். அவ காணாம போனதுல இருந்து அவ பிறந்த நாளை நாங்க கொண்டாடுறதில்ல. அந்த அக்காவை நான் நினைச்சுக்கிட்டேன். உங்க அக்காவையே நினைச்சுக்கிட்டு வரும்போது வேற யாராவது அக்காவை க்ளோஸ் பண்ணிடாத. வண்டியை ஜாக்கிரதையா ஓட்டு. எப்படி நடந்தது சொல்லுங்க. எனக்கு தெரியல சார். தெரியலனா இப்படிமா? என்ன சார் இது? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. சொல்லுங்கம்மா. நான் பார்த்தேன் சார். பார்த்தேன்னு சொல்றீங்க, எங்கன்னு சொன்னதானே விசாரிக்க முடியும். ஏமா, என்னைக்காவது ஒரு நாள் உனக்கு மேல்மாடி கோளாறாச்சுன்னா நான் இலவசமா வைத்தியம் பார்க்கறேன்னு சொன்னது ரொம்ப தப்பா போச்சு. அது இவ்வளவு சீக்கிரம் நடக்கும் நான் நினைக்கல. ராஜு, நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். நீங்க கூட என் ஃபீலிங்ஸ் புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. தேவி, யாரோ யாரையோ கொல்ல போறாங்கன்னு சொல்றேன், ஓகே. ஆனா யார் யார கொலை பண்ண போறாங்கன்னு தெரியாம நாம எப்படிமா காப்பாற்ற முடியும்? ராஜு, தேவி, நம்ம சின்ன வயசுல படிச்ச கதைகள், பார்த்த சினிமாக்கள், கேட்ட சம்பவங்கள் நம்ம மனசுல நினைவுகளா பதிஞ்சிடும். அது எப்பவாவது மறுபடியும் கனவுகளா வெளியாகுங்கிறதா நான் மருத்துவத்துல படிச்சது. நீ என்னடானா? இல்ல ராஜு, இப்ப நான் கனவுல பார்த்த எந்த பொருளையும் என் லைஃப்ல நான் பார்த்ததே இல்லை. ஆமா ராஜு, என்ன பொறுத்த வரைக்கும் நடக்க போற ஒரு கொலையை தான் நான் என் கனவுல பார்த்திருக்கேன். அது நடக்க கூடாது, அதான் என் ஆசை. அநியாயமா ஒரு உயிர் போக போகுது, அதை காப்பாற்றணும்னு நினைக்கிற உன்னோட மனிதாபிமானத்தை நான் மதிக்கிறேன். ஆனா அட்ரஸ கையில வச்சுட்டு தேடினாலே ஆளை கண்டுபிடிக்க முடியாத இந்த சிட்டில அடையாளமே தெரியாத ஒருத்தைய கண்டுபிடிச்சு அப்புறமா அவளை காப்பாத்தணும். இது நடக்கிற காரியமா? கஷ்டமான காரியம்தான். முயற்சி பண்ண ஒரு உயிரை காப்பாத்தலாம் இல்லையா? இவ்வளவு நம்பிக்கையா சொல்றியே, அப்படி என்னதான் உன் கனவுல பார்த்தேன்னு மறுபடியும் கொஞ்சம் சொல்ல.
தேவி, இப்ப நீ கனவுல பார்த்த எந்த பொருளையாவது மீண்டும் வாழ்க்கையில சந்திச்சேனா அந்த கொலை நான் போற கொலை இல்லையா? அது வெறும் கனவுதான் நினைச்சிட்டு அமைதியா இரு. எங்க அக்கா சாக போறான்னு சொன்னேன். அது யாருமே நம்பல. ஆனா இப்போ ஒரு பொண்ணு அநியாயமா சாக போறது எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஆனா அவ யாருன்னு தெரியலையே. அவ யாரு? அவ யாரு? 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 ஹலோ, நான் பார்வதி பேசுறேன். ஏன் இந்த வாரம் பணம் அனுப்பல? நீ ஒரு கொலை பண்ணாம இருந்திருந்தா நான் ஏன் அவனை கொல்றேன்? என்கிட்ட இருக்கிறது ஒரு சாதாரண வீடியோ கேசட்டா இருந்தா பரவாயில்ல. உன் தலையெழுத்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு நீ எவ்வளவு வேணாலும் தரலாம். நீ எனக்கு தர்ற பணம் உனக்கு கோர்ட்டு தரப்போற தூக்கு தண்டனை விட ரொம்ப கம்மி. இதை நீ வெட்டி செலவு நினைக்காத. உன் உயிருக்கு நீ தர வாடுக. ரைட்? மேடம், நம்ம ப்ரோக்ராம் படி இன்னைக்கு புது பங்களாவை போய் பார்க்கிறோம். எதுக்கு? மேடம், நம்ம ப்ரோக்ராம் படி வீட்டுக்கு வந்தாச்சு, சுவிட்ச் போட்டாச்சு. நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் we have to check the furniture. மிஸ்டர் ஜான், முதல்ல நீங்க டெல்லிக்கு ட்ரெயின் கால் புக் பண்ணுங்க. ஐயோ, என்ன எங்க வீட்டுக்காரரால மட்டும் தான் புரிஞ்சுக்க முடியும். என் மனசுல இருக்கிறது அவர்கிட்ட சொன்னாதான் எனக்கு கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும். ப்ளீஸ் மேடம், இங்க இருக்கிறவங்கள குழப்பம் போதாதுன்னு டெல்லியில இருக்கிறவங்க ட்ரங்கால் போட்டு குழப்பணுமா? ஸ்டூபிட். சொன்னதை செய்யுங்க. முடியாது மேடம். என்ன, நம்ம ப்ரோக்ராம் படி டெலிபோன் கனெக்ஷன் இன்னும் இங்க வரல. இந்த சின்ன வேலையை கூட செய்யாம நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தெரியல மேடம். கெட் அவுட். மேடம், I say you get out. உங்களுக்கு குழப்பம் மட்டும்தான் வரும்னு நினைச்சேன். கோவம் கூட வருதே. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ப்ரோக்ராம் படி. ஓ, நான் கெட் அவுட்.
அந்த எலும்பு கூட போலீஸ்காரங்க வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு வேற வேலையே கிடையாது. மிஸ்டர் ராஜ், எங்க டாக்டருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் படி சுவத்திலிருந்து தோண்டி எடுக்கப்பட்ட எலும்பு கூடு ஒரு பெண்ணுடையதான்னு தெரிய வருது. அந்த பெண்ணுக்கு